ஹலோ கைஸ், நான் உங்கள் டெடி சமையல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பச்சை பயிரில் குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, தக்காளி, பயிர் எடுத்து நல்லா அலசி விட்டுக்கலாம். அதை குக்கரில் போட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி 3த்தையும் போட்டு கொஞ்சமாக சீரகமும் போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ விசில் வந்தாச்சு, பயிரும் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மத்து இருக்குல்ல, அதை வச்சு நல்லா கிடஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் பயிர் கொஞ்சம் நல்லா இதுவாகும். லாஸ்ட்டாக இந்த பதத்துக்கு கிடஞ்சிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், பயிர் கொஞ்சம் நல்லா முழுசாக இல்லாமல் உடஞ்சி இருக்கா. இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம் கொஞ்சம், ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் வரமிளகாய் ஒரு 5-6 போட்டுக்கோங்க. வரமிளகாய் பொரிய வர வரைக்கும் அதுக்குள்ளே இந்த பக்கம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன், 3 ஸ்பூன் அதோட டேஸ்ட்டுக்காக சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாயும் ஒரு 3 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் தாளிப்பில் போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் தாளிப்பு எடுத்து பருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா பருப்பு குழம்பு ரெடி. ஒரு 5 மினிட்ஸ் இதை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. சூடான சுவையான பச்சை பயிர் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.